அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹ அல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ வகூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹு லக்கும் அமாலக்கும் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வ மன் யுதிஹில்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா. யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். கால நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ் வ அஹ்ஸனுல் ஹதீ முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷர்ருல் உமூரி முஹ்தஸாத்துஹா வ குல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ வ குல்ல பித்அத்தின் லலாலா வ குல்ல லலாலத்தின் ஃபின்னார். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மாபெரும் கருணையினால் புனித ஜும்மா தொழுகைக்காக இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபோ தாபிஈன்கள், இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்து சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, சத்தியத்தில் சமரசம் இல்லை என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை, இன்றைக்கு ஏகத்துவத்தில் நாம் வளர்ந்துவிட்ட பிறகு நிறைய விஷயங்களில் சமரசம் செய்து கொண்டு ஈமானை இழக்கக்கூடிய ஒரு துர்பாக்கியமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அந்த நிலையிலிருந்து நாம் மாறி மீண்டும் ஈமானில் உறுதியாக இருக்க வேண்டும். எந்த நிலையிலையும் கொள்கையில் சமரசம் செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு இது எல்லா இறை தூதர்களுடைய வரலாறுகளையும் சரி, நம்மளுடைய சந்தித்த ஆரம்பகால ஏகத்துவ பிரச்சாரமாக இருந்தாலும் சரி, ஆரம்பத்தில் எந்த அளவுக்கு நம்ம வீரியமாக இருக்கிறோமோ, ஃபோர்ஸாக இருக்கிறோமோ, அது படிப்படியாக குறைஞ்சு கடைசியில் என்னது எல்லாம் சரிதான் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு சர்வசாதாரணமாக மாறக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்குறோம். இது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக இருக்குது. ஒரு காலத்தில் எந்த அளவுக்கு நம்ம அது சத்தியத்திற்காக, ஏகத்துவத்திற்காக, குர்ஆன் ஹதீஸிற்காக, அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவு உறுதியாக, எவ்வளவு போல்டாக மக்கள் மத்தியில் இந்த போதனையை, இந்த கொள்கையை கொண்டு போனோமோ, ஆனால் இன்னைக்கு அந்த அளவுக்கு வீரியமாக நம்ம கொண்டுகிட்டு போறதுல ரொம்ப பலவீனமாகி விட்டோம். இந்த பலவீனத்திற்கு என்ன காரணம்னா, நாம வளர்ந்து விட்டோம், நாங்க ஓரளவுக்கு சொல்லிவிட்டோம், நாங்க தான் சத்தியத்துல தானே இருக்கிறோம், இப்படிங்கிற மாதிரியான ஒரு அசட்டு நம்பிக்கை, ஒரு பலவீனமான ஒரு ஈமான். ஆனா இப்படி நீங்கள் இருப்பீர்களே ஆனால் இறுதியில் அது உங்களுக்கு பயனளிக்குமா? மரண நேரம் வரைக்கும் அது உங்களுக்கு பயனளிக்குமா? அல்லது நீங்க நீர்த்து போய் 10ஓடு 11 கலந்து விடுவீர்களா என்றால் 10ஓடு 11 கலந்து விடுவீர்கள். இதற்கு முந்தைய நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதுதான் நிலைமை. நபிமார்கள் இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் ஏகத்துவ பிரச்சாரம் சரியான முறையில் கொண்டு செல்லப்படும், வீரியமாக எடுத்து செல்லப்படும், மக்கள் சத்தியத்தை நோக்கி சாரையாக வருவார்கள். ஆனா நபியினுடைய மரணத்திற்கு அப்புறம் நீர்த்து போய்விடும். என்ன காரணம்? எல்லாம் சரிதான், நம்ம தான் வளர்ந்துட்டோம்ல, நம்மள்ட்ட வேதம் இருக்குல்ல, நம்மள்ட்ட தூதருடைய போதனை இருக்குல்ல அப்படின்னு இருப்பாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்வாங்க? பல அனாச்சாரங்களையும் தவறுகளையும் செய்ய நம்ம என்ன செய்வோம்? கண்ணும் காணாம நமக்கு என்ன, அவன் பாட்டுக்கு என்னன்னு தொலைஞ்சிட்டு போறான், அவன் கட்டைக்கு அவன் தேடிக்கிறான், அவன் கபருக்கு அவன் தேடிக்கிறான், நமக்கு என்ன, இப்படி என்று நம்ம போகக்கூடிய நேரத்தில், தீமையை கண்டு அதை எதிர்க்க துணிவில்லாத நேரத்தில் நாமளும் அதிலேயே மூழ்கி விடுவோம், அதிலேயே ஒன்று விடுவோம். அது என்ன செஞ்சிருவோம்? நம்ம அதிலே கலந்து விடுவோம். அடுத்து என்ன செய்யும்? பழைய குருடி கதவை திரடிங்கிற மாதிரி மீண்டும் என்ன செய்யும்? அசத்தியம் மேலோங்கி தலை விரித்து ஆட ஆரம்பித்து விடும். சைத்தான் இதைத்தான் என்ன செய்யறான்? பிரதான வேலையாக செய்து கொண்டிருக்கிறான்.
இப்படித்தான் ஒவ்வொரு இறை தூதருடைய காலத்திலும் வந்தது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறு நீங்கள் எடுத்து பார்த்தீர்களே ஆனால் அவர்கள் சத்தியத்தை சொன்னார்கள். அல்லாஹ் ஒருவன் என்று சொன்னார்கள். நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்னார்கள். அவர்கள் கைப்பற்றப்பட்டதுக்கு அப்புறம் நடந்த நிகழ்வு என்ன? அவரே கடவுளாக்கப்பட்டு விட்டார். அவருடைய கடவுளுடைய மகன் என்று சொல்லப்பட்டு விட்டார். இப்படியான நிகழ்வுகளை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனா அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையிலையும் சில சந்தர்ப்பங்கள்ல வளைந்து கொடுக்கிறது மாதிரியாக, நெளிந்து கொடுக்கிறது மாதிரியாக சில சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய நேரத்துல கூட அல்லாஹ் கடுமையான முறையில கண்டிக்கிறான். இது செஞ்சிடக்கூடாது, அவங்க உங்கள்ட்ட இதை எதிர்பார்க்கிறாங்க, அவர் லேசா வளைந்து கொடுத்தால் நம்மளும் என்ன செய்வோம், வளைஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்றவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்று சொல்லி அல்லாஹ்வே சொல்றான். வத்து அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள், அவர்கள் நீங்கள் வளைந்து கொடுத்தால் ஃபைதுஹினின் அவர்களும் என்ன செய்வாங்க, வளைந்து கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. நீங்க அப்படி லேசா காம்ப்ரமைஸ் பண்ணா, நீங்க லேசா அப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணா, நீங்க அப்படி லேசா கண்டு காணாமல் விட்டு விட்டால் அவர்கள் எல்லாம் சரிங்கிற அளவுக்கு வந்துடலாம் அப்படிங்கிற லெவல்ல இருக்கிறார்கள் என்று சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் எதிர்த்தவர்கள், அடித்தவர்கள், ஊரை விட்டு விரட்ட வேண்டும் என்று இருந்தவர்கள் ஒரு கட்டத்தில் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவர் நமக்காக விட்டு கொடுத்தால், நம்ம செய்யறதை கண்டு காணாமல் இருந்தால், நாம செய்வதை அட்ஜஸ்ட் பண்ணி போய்விட்டாரே ஆனால் நம்ம சும்மா இருந்துருவோம் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு நம்ம பாக்குறோமா இல்லையா? ஒரு காலத்துல ஒரு பள்ளிவாசல் கட்டுவதற்காக எவ்வளவு எதிர்ப்புகளுக்கு மத்தியில ஏகத்துவத்தை சொல்லி மக்களுக்கு மத்தியில வசூல் செய்து பள்ளிவாசல் கட்டணும். பள்ளிவாசல் கட்டி நமக்குண்டு வந்ததுக்கு அப்புறம் அங்கிருந்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன? அங்கிருந்து மக்களுக்கு செய்யக்கூடிய தாவாக்கள் என்ன? அங்கிருந்து மக்களுக்கு செய்யக்கூடிய பிரச்சாரங்கள் என்ன? நமக்கு என்று ஒரு இடம் வந்த உடனே அமைதி ஆயிட்டோம், சைலண்ட் ஆயிட்டோம். ஒண்ணும் இல்லாமல் இருந்த நேரத்தில் எவ்வளவு வீரியமாக நம்ம பிரச்சாரம் செய்தோமோ அது நமக்கு என்று ஒரு இடம் வந்ததுக்கு அப்புறம் வீரியம் இழந்து போயிருச்சு, கொள்கையில நீர்த்து போற மாதிரியாக போயிருச்சு. வரதட்சணை திருமணத்தை பத்தி எதிர்த்தோம், தர்கா வழிபாடை எதிர்த்தோம், கத்தம் பாத்தியாங்கிறத எதிர்த்தோம், இது இஸ்லாத்துல இல்லை என்று சொன்னோம். இன்னைக்கு அதுலயே நம்மளே கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வு, அவன் செஞ்சா அவன் பாடு செஞ்சுட்டு போறான் என்பது மாதிரியான ஒரு நிகழ்வு உள்ள போயிட்டோமா இல்லையா? இதுகளெல்லாம் என்னது, ஈமானுக்கு பலகீனம் ஏற்படுத்தக்கூடிய விஷயம். இது ஒவ்வொரு காலகட்டத்தில் நடக்கும். நம்மளை அடித்தவர்கள், நம்மளை விரட்டியவர்கள், நம்மளை சேர்க்க மாட்டோம் என்று சொன்னவர்கள், எங்களுடைய முஹல்லாவுல நீ இருக்கக்கூடாது என்று சொன்னவர்கள், எங்க பள்ளியில நீ தொழுவ கூடாது என்று சொன்னவர்கள், இன்னைக்கு நீங்க பரவாயில்ல வாங்க தொழுதுக்கிறீங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்களா இல்லையா? ஏன் நம்ம வளர்ந்து விட்டோம் என்பதில் அவர்களுக்கு மச்சம் இருக்கிறது, நாமளும் இணங்கி போய்விடுவோமே என்று நமக்கும் எண்ணம் இருக்கிறது. அப்படி இருந்துடக்கூடாது. எப்ப நம்ம அசத்தியத்திற்கு கட்டுப்படக்கூடியவர்களாக, அசத்தியவாதிகளோடு இணங்கக்கூடியவர்களாக, பொதுவான விஷயங்கள் என்பது வேற, பொதுவாக ஊருக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைகள், குழப்பங்கள், மற்ற விஷயங்கள், வெளியிலிருந்து வரக்கூடிய ஆபத்துகள், அதுல ஒத்து போறது என்பது வேற. அது மனிதாபிமானம். அவர்கள் கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் உதவி செய்வது என்பது, நாம கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் அவர்கள் உதவி செய்வது என்பது, அதெல்லாம் மனிதாபிமானம் உள்ளது. அது வேற. கொள்கை என்று வந்து விட்டால், வாங்க சத்தம் பாத்தியா ஓதுவோம் அப்படின்னு கூப்பிட போகலாமா? அல்லது நீங்க ஓதுங்க என்று நம்ம சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அது தப்புன்னு சொல்லணும், மார்க்கம் தடுத்து இருக்குன்னு சொல்லணும், ரசூலுல்லாஹ் இந்த வழியை செஞ்சதில்லைன்னு சொல்லணும். அவருடைய காலத்தில் எத்தனையோ பேர் மரணம் அடைந்தார்கள். எந்த ஒரு மரணத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி ஓதுனதில்லை. குர்ஆன் அவர்களுக்கு தானே அருளப்பட்டது, குர்ஆன் அவர்களுக்கு தானே இறக்கப்பட்டது, சூரத்துல் ஃபாத்தியாவும் அவர்களுக்கு தானே வந்தது. இதுக்கு எடுத்தாலும் பாத்தியாங்கிறாங்களே, அந்த பாத்தியா யாருக்கு வந்தது? ரசூலுல்லாஹ்வுக்கு தானே அருளப்பட்டது. வேற எந்த நபிக்கும் கொடுக்காத சிறப்பாகவும் சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? அது எந்த ஒரு மரணத்துக்காக ரசூலுல்லாஹ் ஓதி இருக்கிறாங்களா? தன்னுடைய மனைவியினுடைய மரணத்திற்கு ஓதுனாங்களா? தன்னுடைய பிள்ளைகளுடைய மரணத்திற்கு ஓதுனார்களா? ஆசையாக பிறந்த மகனுடைய மரணத்திற்காக, மரணித்த மகனுடைய மரணத்திற்காக ஓதுனார்களா? உயிரை விட மேலாக நேசித்த தோழருடைய மரணத்திற்கு யாருக்காக ஓதுனாங்களா? இல்லையே. அப்ப இஸ்லாத்துல இது இல்லை என்று தெரிந்து நாம இதை இல்லைன்னு பிரச்சாரம் பண்ணணும். இன்னைக்கு என்ன செய்யறான்? அவன் பாட்டுக்கு அவன் செஞ்சிருப்பான், நமக்கு என்ன இருக்குது, அவன் கட்டைக்கு அவன் தேடிக்கிறான், நம்ம பாட்டுக்கு கணுக்கிறாம போயிருவோம். அதே மாதிரி ஆடம்பர திருமணங்கள், இதில் இன்னைக்கு வளைந்து கொடுக்கக்கூடிய, அதை அனுசரிக்கக்கூடிய, அதை ஆதரிக்கக்கூடிய, அதுல இணங்கி போகக்கூடிய அந்த மாதிரியான நிகழ்வு வந்துருச்சா இல்லையா? வரதட்சணை திருமணம் என்றால் வெறுத்தவர்கள், அதில் கலந்து கொள்ளக்கூடாது என்று புறக்கணித்தவர்கள், சமுதாயத்தின் சாபக்கேடாக இருக்குது, முதிர் குமர்கள் தங்கி இருக்கிறார்கள், இதை ஒழிக்க வேண்டும் என்றால் இந்த மாதிரியான திருமணங்களை புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்லி வீரியமாக களம் இறங்கியவர்கள் இன்னைக்கு வலிமா தானே, சாப்பாடு தானே, திருமணம் தான் அங்க தனியா நடந்துறதுல, இங்க சோறு தானே போடுறாங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சா இல்லையா? சாப்பாடு இருந்தா சத்தியம் போச்சுங்கிற அளவுக்கு போச்சா இல்லையா? சாப்பாடு தானே முக்கியங்கிற அளவுக்கு போயிருச்சா இல்லையா? அதே மாதிரி பெண் வீட்டு விருந்தா சோறு தானங்க கொடுக்குறாங்க, சோறு கொடுக்கறது குற்றமா, சோறு சாப்பிடுறது குற்றமா, சோறு கொடுக்க கூடாதா, விருந்து கொடுக்க கூடாது இப்படிங்கிற அளவுக்கு வியாக்கியானம் பேசுறமா இல்லையா? நியாயம் பேசுறமா இல்லையா? ஆனா இதெல்லாம் ஆரம்பத்தில் பேசுறோமா? நபி வழியில இப்படி இருக்குதா? வலிமா விருந்து யார் கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. வலிமா விருந்து மணமகன் சார்பாக கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு தான் அந்த உரிமை இருக்கிறது. மகரும் மணமகன் கொடுக்க வேண்டும், வலிமாவும் மணமகன் கொடுக்க வேண்டும். மணமகள் வீட்டுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, திருமண விஷயமா பெரிய அளவில் அவருக்கு எந்த செலவும் கிடையாது. ஆனா அவர்கள் வீட்டில் எதிர்பார்க்கிறோம், இல்ல நீங்க பாதி போடுங்க நான் பாதி போடும், பாதி இது சோறு தானே திங்கிறோம் அப்படிங்கிற பெருசா இல்லையா?
மண்டபத்துக்கு நீங்க பாதி காசை கொடுங்க, நாங்க பாதி காசை கொடுக்குறோம். இப்ப ஒரு சென்ட்ல இடத்த கட்டி வச்சிருக்காங்க, திருமணம் முடிக்க முடியாது, வெளியே சிம்பிளா இருக்கக்கூடிய அளவுக்கு போனா தான் முடிக்க முடியும் அப்படின்றது அது ஒரு வகை. ஆனா அங்க நடக்கக்கூடிய வலிமாவில இருந்து விருந்துல இருந்து செலவுகள் இருந்து எல்லாம் சரிக்கு சமமா பங்கு வைக்கப்படுதா இல்லையா? அப்ப இப்படியான எல்லாத்தையும் நம்ம ஒத்து போறோமா இல்லையா, கலந்து போறோமா இல்லையா? இதற்காக இந்த கொள்கையை விட்டு போனவர்கள் எத்தனை பேரு? என் மகளுடைய திருமணம் இருக்கிறது, அந்த திருமணத்துல நான் திருமணத்தை முன்னின்று நடத்த வேண்டும் என்றால் இந்த இயக்கத்தை ஜமாத்துல இருந்தா நடத்த முடியாது, ஜமாத்தினுடைய நிர்வாக பதவியை நான் ராஜினாமா பண்றேன்னு சொல்லி போனவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? அப்ப இதற்கெல்லாம் அந்த கொள்கையை விட்டு சத்தியத்தை விட்டு அசத்தியத்துல சங்கமமாகக்கூடிய அசத்தியத்துல சங்கமிக்கக்கூடிய ஒரு காரியத்தை பாக்குறோமா இல்லையா? இப்படி நிறைய விஷயங்கள்ல அது மாதிரி பாருங்க. நீங்க ஒரு காலத்துல இந்த பூஜை படையில் செய்யப்பட்ட உணவுகள் ஹராம் என்று சொன்னோம். அது அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுக்கப்படுமையானால், அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக படைக்கப்படுமையானால் அந்த உணவை சாப்பிடக்கூடாது. அல்லாஹ் தெளிவாகவே குர்ஆன்ல சொல்றான், வமா உஹில்ல லக்கும், அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக சப்தமிடப்பட்டவை என்று அல்லாஹ் தெளிவா சொல்றான்னு சொன்னோம். ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? அறுக்கப்பட்டதான் சாப்பிடக்கூடாது, படைக்கப்பட்டது சாப்பிடலாம், காய்கறி உணவா இருந்தா சாப்பிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்களா இல்லையா? இது ஒரு கூட்டம். பூசி முழுகக்கூடிய இப்படி ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அப்படின்னு செய்யலாம், இப்படி செய்யலாம்ங்கிற அளவுக்கு. எது சத்தியமா அதை போல்டா சொல்லிடணும், எது மார்க்கமோ அது தெளிவா சொல்லிடணும். யாருக்கும் என்ன செய்யக்கூடாது, பின் வாங்கக்கூடாது, பயப்படக்கூடாது. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான். என்ன அல்லாஹ் சொல்றான்? நபியே, உமக்கு அருளப்பட்டதை, உமக்கு ஏவப்பட்டதை தயவு தாட்சியம் இல்லாமல் போட்டு உடைத்து விடுங்கள். தயவு, யாருக்கும் பயப்படாது, என்ன நடக்கும்னு யோசிக்காதீங்க, சத்தியம் இதுதான் என்றால் துணிஞ்சு சொல்லிவிடுங்கள். அவர்கள் அப்படி நினைப்பார்களே, சொந்தக்காரவங்க இப்படி நினைப்பார்களே, நம்ம உறவுக்காரர்கள் அப்படி நினைப்பார்களே, அதை பத்தி எல்லாம் நீங்க பயப்படாதீங்க. உங்களுக்கு எது சத்தியம் என்று சொல்லப்பட்டு விட்டதோ, எது ஹக்கு என்று வகி என்று உங்களுக்கு வந்து விட்டதோ அதை பகிரங்கமாக போட்டு உடைங்கள். ஃபஸ்பிர் அலா மா துஹ்மர் அப்படின்னு சொல்றான். அப்ப சத்தியம் என்று வந்து விட்டால் அதை போட்டு உடைச்சிடணும் எல்லாம் சொல்றான். அப்ப இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்களா இல்லையா? அது யாருக்காக தான் பயந்தார்களா? இவ்வளவு எதிர்ப்பு வந்திருக்கக்கூடிய நேரத்தில் கூட அதை மறைச்சார்களா? தனக்கென்று ஒரு புகழ் செல்வம் வந்திருக்கக்கூடிய அந்தஸ்து வந்திருக்கக்கூடிய நேரத்தில் கூட ரசூலுல்லாஹ்வை கண்டிச்சு வரக்கூடிய செய்திகளை மறைச்சார்களா? இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லி பெரிய சாம்ராஜ்யத்துடைய சக்கரவர்த்தி, அவர்களுக்கு எந்த புகழும் இல்லை. ஆனா உலகமே பயந்தது. ரசூலுல்லாஹ்வை கண்டு உலகமே என்ன செஞ்சது? ஒரு மாத தொலைவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பயப்படக்கூடிய அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய பேரை கேட்டால் நடுங்கக்கூடியவர்களாக இருந்தார்களே, அவர்களை சில நேரங்களில் கண்டித்து அருளப்படக்கூடிய வசனங்களை மக்களுக்கு சொன்னார்கள். எதையும் மறைக்கல. சத்தியம் இதுதான் என்றால் போட்டு உடைத்தார்கள். யாருக்காகவும் என்ன செய்யல, பயப்படல. இவ்வளவு ஒரு எதிர்ப்பு வந்தாலும் அதை எதிர்க்கிறதுக்கு தயாராக இருந்தார்கள் ஒழிய மறைக்கல. ஆனா அவர்கள் அதைத்தானே எதிர்பார்த்தார்கள். அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய கூட்டமாக அவர்கள் இருந்தார்களா? மக்காவில் வாழ்ந்தவர்கள் அல்லாஹ் இல்லை என்று சொல்லக்கூடிய கூட்டமா இருந்தார்களா? கடவுள் மறுப்பு கொள்கையில இருந்தார்களா? கிடையாது. அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள். அல்லாஹ் என்னது 10 பதினொன்னா வச்சிருந்தாங்க. அல்லாஹ் மட்டும் சொல்லல, அல்லாஹ் இருக்கிறான், எல்லாத்தோடையும் சேர்ந்து இருக்கிறான். இப்ராஹிம் நபி, இஸ்மாயில் நபி, மரியா அலைஹிஸ்ஸலாம், இன்னும் லாத்து, உஸ்ஸா, வத்து இப்படி நிறைய சிலைகளை வைத்துக் கொண்டு 10 11 அல்லாஹ் வச்சிருந்தான். அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்த்தார்கள். அதைத்தான் அவனும் எதிர்த்தான். நீ என்ன எங்க கடவுள் இல்லை இல்லைன்னு சொல்ற? ரசூலுல்லாஹ் ஒரு கடவுள்னு சொன்னாங்க, நீ என்ன எங்க கடவுள் இல்லைன்னு சொல்ற? அல்லாஹ்வை சேர்த்து சொல்லு, பிரச்சனை இல்லை, எங்க கடவுள் இல்லைன்னு சொல்லாத அப்படிங்கிறதான பஞ்சாயத்து. அப்ப இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் கொள்கையில உறுதியாக இருந்தார்கள். எந்த சந்தர்ப்பத்திலையும் வளைந்து கொடுக்கவில்லை, எந்த சந்தர்ப்பங்களையும் நெளிந்து கொடுக்கவில்லை, எந்த ஒரு நேரத்திலையும் மக்களுக்கு அஞ்சி மார்க்கத்தை மறைக்கவில்லை. சத்தியம் இதுதான் என்று தெரிந்த எந்த ஒன்றையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு முன்னாடி சொல்லாமல் விட்டதில்லை. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை என்ன? இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை எப்படி போய் கொண்டிருக்கிறது? சத்தியம் என்று அறிந்த பல விஷயங்களை சண்டை வந்து விடுமேங்கிறதுக்காக சொல்லாம இருக்கிறோம், பிரச்சனை வந்து விடுமே என்பதற்காக சொல்லாம இருக்கிறோம், குடும்பம் 2ஆ போயிருமே என்பதற்காக சொல்லாம இருக்கிறோம், ஊர் 2ஆ போயிருமேங்கிறதுக்காக சொல்லாம இருக்கிறோம். என்ன தவறு செஞ்சாலும் நிர்வாகிகள் செய்யக்கூடிய தவறுகள், ஜமாத் தலைவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டினா ஜமாத்துக்குள்ள பிரச்சனை வந்துருமே என்பதற்காக சொல்லாம இருக்கிறோம். ஆனா இதெல்லாம் 2 வகையில நம்ம கவனிக்க வேண்டும். ஒன்னு சொல்லாம இருக்கிறது நம்மளுடைய தப்பு, இன்னொன்னு சொல்லி பிரச்சனையாகாம இருந்துக்குமே. அந்த மக்கள் அனைவருடைய அந்த பாவத்தையும் நம்ம சம்பாதிக்கணும். ஒரு கெட்ட ஒரு நிர்வாகத்தை வைத்துக் கொண்டு, ஒரு கெட்ட ஒரு தலைவரை வைத்துக் கொண்டு அந்த மக்கள் மீது அடக்குமுறை செய்யக்கூடிய நேரத்தில் அது மக்களுக்கு சுட்டி காட்டாமல் இருந்தால் அந்த அத்தனை மக்களுக்கு அநியாயம் செய்கிறீர்கள் நீங்கள், அநீதி இழைக்கிறீர்கள் நீங்கள், அப்படிங்கிற அளவுக்கு போமா இல்லையா? அப்ப தவறுகளாக இருக்குமே, ஆனால் தயவு தாட்சியம் என்று சொல்லணும். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு தீமை நடந்தால், மன்றா மின்கும் முன்கரன், உங்கள் ஒருவர் தீமை நடக்க கண்டால், ஃபல் யுகையிர் பியதிஹி, உங்களுடைய கரத்தை கொண்டு அதை தடுங்கள்ங்கிறாங்க. அப்ப நமக்கு முன்னாடி பாவம் தீமை என்று இருக்குமே, ஆனால் இயன்ற அளவுக்கு தடுக்கணும். கையால தடுக்க முடியுமா? அதுக்கு தடுங்க. நீங்க கையால முடியாதுன்னா நாவால சொல்லி தருங்க. அதுக்கு முடியாத அந்த இடத்தை விட்டு நகன்றுங்க. உங்களுக்கு அதுக்கு எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது.
எந்த சம்பந்தமும் இருக்கக்கூடாது, உங்களுடைய அங்கீகாரம் அதில் இருக்கவே கூடாது. இன்னைக்கு நம்ம பார்க்குறோமா இல்லையா? எல்லா விஷயத்திலையுமே என்ன செஞ்சாங்க, இணங்கி போயிட்டாங்க. நீங்க சமுதாயத்தில் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, அதிகமாக கொண்டாடுறாங்க. ஒரு காலத்தில் யாரெல்லாம் அதை எதிர்த்தார்களோ அன்றைக்கு அவர்களே சர்வசாதாரணமாக செய்யக்கூடிய, அவர்களே என்னது சரி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு போயிட்டாங்களா இல்லையா? அப்ப என்ன மக்களோட மக்களை ஒன்றிணைய பார்க்கிறாங்க. ஒன்றிணையெல்லாம் தப்பு கிடையாது, அவர்கள் சத்தியத்தை நோக்கி வர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய ஒரு சமுதாயத்தை உண்டாக்கினார்கள். எப்படி உண்டாக்கினார்கள்? உண்டாக்க வந்தவர்கள் எல்லாம் சத்தியத்தில் உள்ளவர்கள். அசத்தியவாதிகள் கலக்கவே இல்லை. முனாஃபிக்கள் ஒன்று அது எல்லா இடத்துலையும் இருக்கும், அது வேற விஷயம். முனாஃபிக்கள் நயவஞ்சகமாக நடிக்கக்கூடிய சில பேர்கள் உள்ள ஊடுருவி விடுவார்கள். அது எல்லா இடத்திலும் நடக்கும். ரசூலுல்லாஹ்வும் நடந்தது, ரசூலுல்லாஹ்வோடு இருந்தார்கள், அது பிரச்சனை இல்லை. ஆனா கொள்கைக்காக எதையும் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு வலுவானவர்களாக இருந்தார்களா இல்லையா? அல்லாஹ் மீது முழுக்க முழுக்க நம்பிக்கை வைத்தவர்களாக இருந்தார்களா இல்லையா? அசத்தியம் இதுதான் என்று தெரிந்தால் அது சத்தியமாக துணிந்து எதிர்க்கக்கூடியவர்களாக இருந்தார்களா இல்லையா? அப்படியான ஒரு நிலைமைக்கு என்ன செய்யணும், வரணும். இன்னைக்கு நம்ம சமுதாயம் நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்களே, இதற்கு ஆரம்பத்தில் எவ்வளவு வீரியமாக பிரச்சாரம் செய்யப்பட்டது, இன்றைக்கு அதே அளவுக்கு பிரச்சாரம் செய்யப்படுகிறதா என்று பார்த்தோமையானால் கிடையவே கிடையாது. தர்கா சம்பந்தமாக தர்காவுக்கு அவங்க போய் அவங்க பத்தியை கொளுத்தி சாம்பிராணியை கொளுத்தி இறந்து போனவர்களை வழிபட்டு கும்பிட்டு முட்டியை போட்டு சஜதா செஞ்சு சுத்தி மொட்டை போட்டு அறுத்து பலியிட்டு பிரார்த்தனை செஞ்சு இத்தனை நடக்குது. அப்பையிலிருந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனா அப்ப எதிர்த்த அளவுக்கு இப்ப எதிர்ப்பு இல்லை. அப்ப சொன்னதன் காரணமாக தான் இன்னைக்கு இத்தனை லட்சம் மக்கள் வந்திருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்களே, அதே வீரியத்தோடு பிரச்சாரம் பண்றோமா? அடுத்த தலைமுறைகள் இந்த பிரச்சாரத்துக்காக தயார்படுத்தி இருக்கிறோமான? கிடையாது. இந்த கொள்கை நம்மளோட நீர்த்து போயிரும் போல, நம்ம ஜெனரேஷனோட நம்ம வாழக்கூடிய மக்களோடைய இந்த கொள்கை நீர்த்து போனாலும் போய்விடுமோ என்று அஞ்சக்கூடிய அளவுக்கு இருக்குது. அடுத்த ஜெனரேஷன், அடுத்த மக்கள் இந்த சத்தியத்தை சொல்வதற்கு தயாராக உருவாக்கவில்லை. நம்மளே இதுல மூழ்கி போய்விடுவோமோ, நம்மளோட இந்த கொள்கை முடிந்து விடுமோ, மீண்டும் நமக்கு பின்னாடி 500 வருஷம் 1000 வருஷத்துக்கு அப்புறம் யாராவது மீண்டும் புதுப்பிக்கணுமோ அப்படிங்கிற லெவல்ல போய்கிட்டு இருக்கா இல்லையா? உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய மனைவிகளை, உங்களுடைய சொந்தங்களை, உங்களுடைய பந்தங்களை இந்த சத்தியத்தை பிரச்சாரம் பண்ணக்கூடியவர்களாக, சத்தியத்தை மக்களுக்கு மத்தியில் சொல்லக்கூடியவர்களாக நாம உருவாக்கி இருக்கிறோமாடா? இல்ல. அப்ப ஆரம்பத்தில் செஞ்ச பிரச்சாரம் இப்ப மூழ்கி போயிருமோ, இதோட நீர்த்து போய்விடுமோ, இதோட என்ன செய்ய அணைஞ்சு போய்விடுமோ என்ற அளவுக்கு போய் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இளைஞர்களை பாருங்க, இளைஞர்கள் ஆகப்படும் மோசமாக இருக்கிறாங்க. மார்க்கத்திலையும் சரி, உலக விஷயத்திலையும் சரி. உலகத்துல ஒரு கல்வி என்று போனாலும் அங்கே கெட்டு போகக்கூடிய மதுக்கு போதைக்கு அடிமையாகி அது மாதிரி பெண்களோட சகவாசம் வைத்துக் கொண்டு இப்படியான ஒரு சூழ்நிலையில போய்கிட்டு இருக்கிறாங்க. இவர்கள்லாம் திருத்தி வார்த்தை எடுத்தால்தான் அடுத்த ஜெனரேஷன் நல்லா இருக்கும். இவர்களுடைய கேள்வி கேட்டால் நமக்கு என்ன பிரச்சனை என்று விட்டோமையானால் என்ன ஆச்சு? அடுத்த தலைமுறை ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையாக, நமக்கு எந்த விதமான சமுதாயத்திற்கும் பயன் இருக்க மாட்டாங்க, குடும்பத்திற்கு எந்த பயன் அளிக்க மாட்டாங்க. நீங்க பிள்ளையை பெற்று நமக்கு பிள்ளை உதவும் நீங்க நினைப்பிய, உங்களுக்கு உதவ மாட்டாங்க. சமுதாயத்திற்காக பாடுபடுவான்னு நினைப்பிய, நீங்க பாடுபட மாட்டாங்க. எல்லாத்தோடையும் கலந்து சமூக நீரோட்டத்தில் என்ன மூழ்கி போயிடுவாங்க. அப்படியும் போய்கிட்டு இருக்காங்களா இல்லையா? எம்மதமும் சம்மதமும் போகக்கூடிய கொள்கைகளோ எத்தனை பேர் இருக்கிறாங்க. முஸ்லீம் என்று சொல்லி கொண்டு இஸ்லாத்தில் இருந்து கொண்டு எல்லாம் சரிதான், அதுவும் சரிதான், இதுவும் சரிதான், இப்படி போகக்கூடியவர்கள் நீங்க பார்த்திருக்கிறீர்களா இல்லையா? இருக்கிறார்கள். முஸ்லீம் என்று சொல்கிறார்கள், தர்காலுக்கு போறதும் சரிதான், கபருக்கு போறதும் சரிதான், சர்ச்சுக்கு போறதும் சரிதான், கோயிலுக்கு போறதும் சரிதான். இப்படி என்ன செய்யறாங்க? எல்லாம் சரிதான், எல்லாமே என்னது ஆறுகள் அனைத்தும் போய் கடல்ல தான் சங்கமிக்குது அப்படின்ற ஒரு டயலாக விட்டுக்கிட்டு இப்படி இருக்கிறாங்களா இல்லையா? இது உண்மையா? இந்த மாதிரியான மக்களை நம்ம திருத்தி இருக்கிறோமா? சத்தியத்தை நோக்கி அழைச்சிருக்கிறோமா? அது தவறான வழி. எம்மதமும் சம்மதம் என்பது இஸ்லாம் கிடையாது. இஸ்லாம் என்பது ஒரே கொள்கை. படைத்த ஒருவன் தான், அவன் அல்லாஹ் தான். அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் கிடையாது. தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறுதி தூதர். அவர்களை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும். அதல்லாத எந்த கொள்கையும் இஸ்லாத்தினுடைய கொள்கை இல்லை. எந்த கொள்கையும் இஸ்லாம் ஆதரிக்கவில்லை. இஸ்லாத்தில் இருந்து கொண்டு எந்த கொள்கையும் ஆதரிக்கக்கூடியவன் இஸ்லாத்தில் இல்லை. அவ்வளவுதான். அப்படி நம்ம பேசி இருக்கிறோமா? அப்படி நம்ம செஞ்சிருக்கிறோமாடா? இல்லை. இன்னைக்கு நீங்க சர்வ சாதாரணமா என்ன செய்யலாம்? அந்த நண்பர்கள் வட்டத்தில் இந்த இஸ்லாத்தின் மீது ஒரு பற்றற்றவர்களை நண்பர்களாக சேர்ந்து கொண்டார்கள். ஆனால் இஸ்லாம் என்றா அவருக்கு 2ஆம் பட்சம் 3ஆம் பட்சம். இஸ்லாம் என்றா ஒரு பொருட்டே கிடையாது. அப்படி எல்லாம் நிறுத்து போறாங்களா இல்லையா? இஸ்லாத்துடைய வட்டத்தை விட்டு வெளியேறக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? இஸ்லாம் என்னும் பேரு முஸ்லீமா இருக்கும். நம்ம அறிந்து வச்சிருக்கோம், அரபுல பேர் வச்சா முஸ்லீம் உண்டு. அந்த மாதிரி பேரு தான் முஸ்லீமா இருக்குமே ஒழிய இஸ்லாத்தினுடைய வட்டத்தை விட்டு வெளியேறக்கூடிய, இஸ்லாத்திற்குள்ளே இல்லாமல் இஸ்லாத்திற்கு வெளியே இருந்து கொண்டு செய்யக்கூடிய காரியங்கள் செய்யக்கூடியவர்கள் நம்ம பார்க்கிறோம். அப்ப இப்படி எல்லாம் என்ன செய்யறாங்க? சத்தியத்துல சமரசம் செய்து கொண்டு சத்தியத்தை அசத்தியத்தை கலந்து கொண்டு, சத்தியமும் அசத்தியம் ஒருபோது ஒன்று கலக்காது, ஒன்று சேராது. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? சத்தியத்தையும் அசத்தியத்தையும் ஒன்று சேர்க்க பார்க்கிறோம். இதெல்லாம் இணக்கம்னு நம்ம நினைக்கிறோம். இது இணக்கமே கிடையாது. எந்த ஒரு இறை தூதரும் இந்த மாதிரியான ஒரு இணக்கத்தை போதித்ததே கிடையாது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எத்தனையோ பேர் இணக்கத்திற்காக வந்தார்கள், எத்தனையோ பேரும் பேசினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் கூட என்ன செய்யறாரு, அதற்கு உடன்படவில்லை. ஏன்? சத்தியம் என்பது தனியா இருக்கணும், அது ஜோதி, பிரகாசிக்கக்கூடிய ஒரு ஜோதி. அதை எதுவும் அணைக்கவும் முடியாது, எதுவும் அதோட கலக்கவும் முடியாது. அப்படி தனித்து நிற்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் என்ன செய்ய பார்க்கிறோம், எல்லாத்தோடையும் சேர்த்து விட பார்க்கிறோம், எல்லாத்தோட இணைத்து விட பார்க்கிறோம். சமூக நீரோட்டத்தில் எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போக பார்க்கிறோம். ஆனா இஸ்லாத்தை தனித்துவமாக நம்ம என்ன செய்யணும், மக்கள் மத்தியில காட்ட வேண்டும். இஸ்லாமியர்கள் தனித்துவமாக தெரிய வேண்டும். தனித்துவமான என்னது, அன்பை போதிக்கக்கூடியவர்களாக, சத்தியத்தை மக்களுக்கு சொல்லக்கூடியவர்களாக, தீமைகளை தடுக்கக்கூடியவர்களாக, நன்மையை ஏவி மக்களை நன்மையின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக அப்படி இருக்க வேண்டும். தனித்து இருக்க, தனியா தெரியுங்கிறதுக்காக வேற எதுவும் செஞ்சுட்டு போயிடக்கூடாது. தனியா தெரிந்து சத்தியத்தை நோக்கி அழைக்கக்கூடிய, மக்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய, மக்களுக்கு கஷ்டங்கள் ஏற்படக்கூடிய நேரத்தில் உதவி செய்யக்கூடிய, அவங்களுடைய பிரச்சனை ஏற்படக்கூடிய நேரத்தில் சந்திச்சு தீர்வு காணக்கூடிய அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு என்ன செய்யணும், நாம முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அதே மாதிரி எல்லா மக்களையும் அதை நோக்கி அழைக்க வேண்டும். இஸ்லாத்தை பொறுத்த அளவுக்கு நாம மட்டும் சொர்க்கம் போகணுங்கிறது கொள்கை கிடையாது. அப்படின்னா எந்த ஒரு இறை தூதரும் மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் வஹியை அறிவிச்சா அவங்க இஸ்லாத்துல இருக்கிறாங்க, அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டு அப்படியே போயிருப்பாங்க. ஆனா சைத்தானுக்கு இடையில ஒரு போட்டியே, பெரிய போட்டி. அவன் அனைவரையும் வழி எடுத்து நரகத்துல கொண்டு போய் சேர்ப்போங்கிற அவன் வந்திருக்கிறான். நம்ம சத்தியத்தை சொல்லி அவர்கள் சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கணும், நம்ம களம் இறங்கணும். சைத்தானுக்கு எதிராக நம்ம களம் இறங்கணும். சைத்தான் என்ன அல்லாட உறுதிமொழி கொடுத்துட்டு வந்தான், நான் இவர்களை வழி எடுத்து நரகத்துல கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படிங்கிறது அவன் எடுத்த உறுதிமொழி. நம்ம என்ன எடுக்கணும், என்னுடைய சகோதரர்களை, என்னுடைய குடும்பத்தை நான் நரகத்திற்கு செல்ல விட மாட்டேன், சைத்தானுக்கு அடிபணியை விட மாட்டேன், சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை செய்வேன் அப்படிங்கிற ஒரு முடிவுல நம்ம களம் இறங்கணும். அது அல்லாஹ்வே குர்ஆன்ல அப்படித்தான் சொல்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, கு அன்ஃபுஸிக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பிலிருந்து நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்ப நரகத்திற்கு செல்ல விடாமல் தடுக்க வேண்டும். அப்ப ஏகத்துவத்தில் உறுதியாக இருக்க வேண்டும், அதுல நீர்த்து போய்விடக்கூடாது. ஆனா ஏகத்துவத்தை சொல்லக்கூடிய நேரத்திலே எல்லாம் எப்ப நீங்க பிரச்சனையை சந்திக்கிறீர்களோ அப்பதான் நீங்க உறுதியா இருக்கிறேன்னு அர்த்தம். எங்க பிரச்சனை இல்லாம நீங்க சொல்றீங்களோ, எங்க பிரச்சனை வரக்கூடாதுன்னு நீங்க சத்தியத்தை சொல்றோம்னு நினைக்கிறீங்களோ அதை சரியான முறையில் சொல்லவில்லைன்னு அர்த்தம். ஏன்னா சத்தியத்தை சொன்னா எந்த காலகட்டத்திலும் பிரச்சனை வரும். எந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அடுத்த தலைமுறையில இருந்து எப்ப சத்தியத்தை சொன்னாலும் சரி, சத்தியத்தை சொன்னா பஞ்சாயத்து தான், சத்தியத்தை சொன்னா பிரச்சனை தான். அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்கணும், அவன் அல்லாத எவனையும் வணங்க கூடாதுன்னா பஞ்சாயத்தா வரும். இறந்து போனவர்கள், செத்து போனவர்களை வணங்கக்கூடாத பிரச்சனை வரும். அப்படி வந்தா தான் நீங்க சரியான முறையில் சத்தியத்தை சொல்றேன்னு அர்த்தம். இல்ல நீங்க பூசி முழுகிறோம். இன்னைக்கு நம்ம ஆளுகள் நிறைய பேரை பார்க்கலாம், அதாவது மார்க்கத்தை சொல்றோங்கிற பேர்ல தவற கண்டிக்கிறோங்கிற பேர்ல ரொம்ப மென்மையான போக்கு, ரொம்ப மென்மையானது. சொல்றதுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கா இல்லையா? எந்த ஒன்றை சொல்றோமோ அதனுடைய யதார்த்த அர்த்தத்துல சொல்லணும். நீங்க எல்லாம் இனிமே என்ன செய்ய, தர்காலுக்கு போகாதீர்கள், அங்க போய் வழிபடாதீர்கள், அவர்களிடத்துல கேட்காதீர்கள், இப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்ன முடியுங்க. இது மண்டையில போய் உட்காரவும் செய்யாது. பாட்டு படிக்கிற மாதிரி, பாட்டு படிச்சா யாருக்கு மண்டையில ஏறுமா? ஏறாது. ஏன்டா இந்த நம்ம சொல்லக்கூடிய கருத்துல பெரும்பகுதி கருத்தை நான் ஒரு சொல்லி இருக்கிறாரு. நான் ஒரு பாடலே சொல்லியிருக்கேன். ஒரு கையில இறைவேதம், மறு கையில நபி போதம், இரு கையில் நமக்கு என்ன தயக்கம் அப்படின்னு சொன்னாரு. யாராவது சிந்திச்சோமா? யாராவது விளங்கணுமா? இல்ல. இன்னைக்கு நம்ம சொல்றோம், ஒரு கையில அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றி பிடித்துக்கொள், ஒரு கையில தூதருடைய வழிமுறையை பிடித்துக்கொள், மதுஹபுங்க தூக்கி குப்பையில வீசுங்கிறோம். அடி சண்டை வருது, பிரச்சனை வருது. அப்ப பாட்டாக சொல்லக்கூடிய நேரத்தில் பஞ்சாயத்தே வராது. அப்படி எல்லாம் என்ன செய்வாங்க, சும்மா ஒரு பாட்டு தானே, இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுருவாங்க. ஆனா அது போதனையாக, அதுக்கு உரமூட்டக்கூடிய வகையில இருக்கணும். எந்த ஒரு கொள்கையுமே அது யதார்த்த அர்த்தத்தில் எப்படி சொல்லணும் அப்படி சொல்லணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களும் மத்தியில் பிரச்சாரம் செய்வார்களே ஆனால், உரை நிகழ்த்துவார்களே ஆனால், ராணுவ வீரர்களுக்கு எச்சரிக்கை செய்யற மாதிரி இருக்கும். சும்மா தடவி கொடுத்துட்டு போற மாதிரி இருக்காது. சொல்லக்கூடிய போதனைகள் அப்படி என்ன செய்யும், ஆக்ரோஷமாக இருக்கும். கண்கள் எல்லாம் சிவர்ந்து விடும், குரல்கள் எல்லாம் உயர்ந்து விடும். ராணுவ வீரருக்கு எச்சரிக்கை செய்யற மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உரைகள் இருக்கும். அன்னைக்கு இன்னைக்கு அப்படி நம்ம பண்றோமா? அப்படி பண்ணது ஒரு காலம் இருந்தது, ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு நம்மளால ஓரளவுக்கு பண்ணாலும் நம்ம அடுத்து இருக்கக்கூடிய முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய மற்ற யாரும் அப்படி கிடையாது. எல்லாம் சரிதாங்கிற லெவல்ல, அதுவும் சரிதான், இதுவும் சரிதான், அப்படியும் செய்யலாம், இப்படியும் செய்யலாம், அதுக்கும் ஆதாரம் இருக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு. ஏதாவது ஒண்ணுக்கு தானங்க இருக்கு. அதுவும் சரிதான், இதுவும் சரிதான், இஸ்லாமே கிடையாது. அல்லாஹ் இருக்கிற அதுவும் சரிதான், அல்லாஹ் இல்ல அதுவும் சரிதான், தூதரை தான் பின்பற்றணும் அதுவும் சரிதான், மதுஹபை தான் பின்பற்றணும் அதுவும் சரிதான், சஹாபாக்களை தான் பின்பற்றணும் அதுவும் சரிதான். இது எப்படி இஸ்லாமா இருக்கு? இதுக்கு பேர் இல்லை இஸ்லாம். இஸ்லாம் என்பது தூய்மையாக வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும் பின்பற்றக்கூடிய, அவர்களை மட்டும் இறுதி தூதராக அவர்களை மட்டும் பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தோமே ஆனால் அதுதான் சத்தியம்.
ஏற்றுக்கொண்ட சத்தியத்தை எந்தவித சமரசமும் இல்லாமல் சத்தியத்தை சத்தியமாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை முன்பு இருந்ததை விட வீரியப்படுத்துவோம். அப்பதான் அடுத்த தலைமுறை செய்யும் சத்தியத்தை சொல்லக்கூடிய மக்களாக இருக்கும் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.